ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டு இந்த மாதிரி வந்து பேசுறாரு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க. பார்த்தோன்னா அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகுந்தன் அப்புறம் பார்த்தோன்னா அவங்க பொண்ணு எல்லாமே சேர்ந்து அன்புமணியை வந்து வச்சு செய்யறாங்க. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கரெக்டா பேசியிருக்காங்க, உண்மையா கரெக்டா பக்கா பேசியிருக்கிறாங்க. அன்புமணியை கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஏன்னா அன்புமணிக்கு புரியல. அன்புமணி வந்து இன்னும் என்ன பண்றாரு, நான் முதலமைச்சர் ஆகணும், நான் வந்து தமிழ்நாட காப்பாற்றணும் அப்படின்றாரு. எப்பா ராஜா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க குடும்பத்துல இருந்து உங்களை மதிக்க கத்துக்கோங்க, உங்களை மதிக்க வைக்கணும். நீங்க மதிக்காம வந்து இல்ல நான் முதலமைச்சர் ஆகணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு எல்லாம் கொடுக்க முடியாது ராஜா. எப்படி என்ன சாதனை பண்ணீங்க நீங்க கட்சியில? அதாவது நான் சொல்ல, உங்க முகுந்தன் அக்கா பையன் முகுந்தன் வந்து சொல்றாப்ல, அது என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. மாமாவுக்கு ஒரு கேள்வி, நம்ம ஒரு பிளாஷ்பேக் போவோமா? ஒரு சூப்பர் பிளாஷ்பேக் போவோம். நீங்க கட்சியில சேர்ந்தது 2004ல. அதே 2004ல நீங்க இளைஞர் அணி தலைவர் ஆவறீங்க. அதே 2004ல நீங்க ராஜ்யசபா எம்பி ஆவறீங்க. அதே 2004ல நீங்க மத்திய அமைச்சர் ஆவறீங்க. அப்பா என்ன ஸ்பீட் இல்ல இது! நீங்க கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல மத்திய மந்திரி ஆகலாம். ஆனா என் தம்பி உழைச்சி வந்தா சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு எல்லாம் வந்தா தக்காளி சட்னி. கரெக்டான கேள்விதான். அவங்க அப்பாவோடதான் வந்து வந்தாரு. அவங்க அப்பா தான் அரசியல் கட்சியில கூட்டு வந்தாரு. தன்னுடைய பையனை எம்பி ஆகணும்னு அழகு பார்த்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரை வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும்னு பார்த்தாரு. எல்லாம் பண்ணாரு. ஆனா வந்து பின்னாடி பதவி வேணும், அந்த கட்சி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய அப்பா என்றும் பார்க்காமல் வந்து அவங்க அப்பாவே வந்து எதிர்த்து ஒரு செயல்படுறாருன்னா இது நல்ல பிள்ளைக்கு அழகா? அதே போல அவங்க அக்கா சொல்றாங்க, இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்து இறங்குங்கிறீங்களே தம்பி அன்புமணி, அந்த கோட்டு சூட்டு யாரு கொடுத்தது? ஐயா, இது நீங்க உழைச்சி வாங்கினதா? இல்ல, இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. இதெல்லாம் அன்புமணி பாப்பாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இவங்களாம் வந்து தனியா கூட்டம் RSS கூட சேர்ந்து செயல்பட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இப்ப புரியுது, இந்த பிஜேபி RSS தமிழ்நாட்டுக்கு தகுதி இல்லாதன்னு சொல்லிட்டு யாருக்கு புரியுது? ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு புரியுது.